ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே, இப்ப கொள்கை எதிரி கூட கொல்லைப்புறமா கூட்டணி வைக்கிறதுக்கு தான் விஜய் இப்போ புறப்பட்டு போயிருக்கிறாரா? அது மாத்திரம் இல்லாம அமித்ஷா போட்ட ஸ்கெட்ச்ல வசமா போய் சிக்கி இருக்கிறாரு விஜய். நாளைக்கு தானப்பா உங்களுக்கு விசாரணை, இன்னைக்கே ஏன் போனீங்க இப்படின்னு பல கேள்விகள் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் சுழட்டி சுழட்டி அடிக்குது. இந்த கேள்விகள் மத்தியில விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு அவசர அவசரமா புறப்பட்டு போயிருக்கிறாரு. விரிவா பார்க்கலாம் டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல வாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை விஜய் ஆரம்பிக்கிற முதல் மாநாட்டிலேயே கொள்கை பிரகடன மாநாடு அப்படின்னு அறிவிச்சு தன்னுடைய கொள்கை எதிரிகள் யாரு, அரசியல் எதிரி யாரு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ரொம்ப தெளிவா என்ன பண்றாரு, ஒரு முடிவு எடுக்கிறாரு. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னவரு சொன்னது மாதிரியே தான் இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கடந்துட்டு போக முடியாது. இருக்கிறாரு. அரசியல் எதிரி அப்படின்னு சொன்ன திமுகவை மட்டும்தான் விமர்சிக்கிறாரு. கொள்கை எதிரியான பாஜகவை ஒரு இடத்துல கூட அவரு சாஃப்ட் கார்னரை கூட விமர்சிக்கலங்க. இப்ப உதாரணத்துக்கு இங்க கேஸ் தட்டுப்பாடு வந்தது. அதுல நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருல, ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கூட பிஜேபி கிட்ட கொஞ்சம் கருணையா கோரிக்கையா என்ன பண்ணாரு, ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாரு. அதாவது மழுப்பலா என்ன பண்ணாரு, ஒரு கோரிக்கை வச்சாரு. அந்த மாதிரி கூட விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த கூட பாஜகவை நான் சும்மாங்கட்டி கூட அடிக்க மாட்டேன், நான் சும்மாங்கட்டி கூட தடவ மாட்டேன், நான் பாஜகவை பல்லாக்குல வச்சிருக்கேன், பல்லாக்குல வச்சு தூக்குவேனே கண்டி அவங்கள ஒருபோதும் நான் மழுப்பலா கூட விமர்சிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல விஜய் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் சரி, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியும் சரி, பாஜகவை விமர்சிக்காத விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாரு, விஜய் அவர்களுக்கு சார்பா என்ன பண்றாரு, வழக்கு ஒண்ணு தொடர்றாரு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனதுனால முழுக்க என்ன பண்றாரு, தாவேகா தலைவர்களும் விஜயும் என்ன பண்றாங்கன்னா சிபிஐ கண்ட்ரோல்ல போயிடுறாங்க. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போட்ட பிறகு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் விமர்சகர்கள், நிறைய பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் பாஜக கண்ட்ரோல்ல போயிட்டாரு அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா தொடர்ந்து இல்லப்பா அதெல்லாம் இல்ல அப்படின்ற முறியடிக்கிற விதமாகவே பல கட்ட நகர்வுகளை விஜய் அவர்கள் நகர்ந்துட்டே வந்தார். அப்ப எல்லாருக்கும் பார்வை எப்படி போயிருச்சுன்னா, பாஜக கண்ட்ரோல்ல அவர் போக மாட்டாரு, பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அமைப்பாரு அப்படின்னு தான் எல்லாருக்கும் பேசப்பட்டது. அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, அதுவும் தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில ஒவ்வொரு கட்சிகள் கடைசியா காங்கிரஸ் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா மூவ் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் கூட மூவ் பண்றாங்களே, அப்போ பாஜக கூட கூட்டணி கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்ற எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைந்தது, இவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னும் பொழுது இவருக்கு கூட்டணி அப்படி அமையணும்னா அது என்டிஏ கூட்டணி தான். ஏன்னா திமுகவை எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் ஓரணியில் திரளுவோம் அப்படின்ற ஒரு கூக்குரல் என்டிஏ கூட்டணியிலிருந்து பாஜக சார்பா இருந்தாலும் சரி, டிடிவி தினகரன் சார்பா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி சார்பா இருந்தாலும் சரி ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தது. ஆனா இருந்தாலும் எப்படியாவது இவங்க கூட்டணிக்குள்ள வந்துடணும் அப்படின்ற நோக்கத்துலதான் இவங்க குரல் கொடுத்தாங்க. ஆனா இது ஃபெயிலியர் ஆகவே முடிந்தது. கடைசியா நரேந்திர மோடி அவர்கள் இப்போ வந்துட்டு போனார்ல மதுரைக்கு, அப்போ வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேகாவை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டாங்க. அதுவும் தோல்வி அடைந்தது. இப்படியெல்லாம் போக அவசரமா ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை புசி ஐயா தலைமையில நியமிச்சாங்க. அதுல பெரும்பாலானோர் கலந்து கொண்டாங்க, பாதி பேர் கலந்து கொள்ளல அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இதனிடையில இப்ப எதுக்குப்பா உங்களுக்கு அவசர மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு கேட்க போனா அங்கிருந்து என்ன தகவல் வருதுன்னா, விஜய் அவர்கள் தனித்து நின்றால் இங்க என்டிஏ கூட்டணிக்கும் ஆபத்து, அவங்களாலே ஜெயிக்க முடியாது, இவராலே ஜெயிக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவரா கூட நம்ம உட்கார முடியாது. அதாவது எடப்பாடி பழனிசாமியும் எதிர்கட்சி தலைவரா உட்கார முடியாது, விஜய் அவர்களையும் எதிர்கட்சி தலைவரா உட்கார முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணலாம், கூட்டணிக்கலாம். கூட்டணியில இருக்கும் பொழுது நம்ம எதிர்கட்சி தலைவரா இருந்து உட்காரலாம் அப்படின்ற ஒரு ஆசை என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு இருக்குது. இப்படியாத்தான் தாவேகா யார் கூட கூட்டணி போலாம் அப்படின்ற ஒரு வாக்கெடுப்பு இந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்துல எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல். பெரும்பாலானோர் என்ன பண்ணாங்கன்னா, பாஜக கூட கூட்டணி போயிடலாம், அதாவது விஜய் அவர்கள் தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நாங்க ஒத்து போறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. ஆனா பாதி பேரு பாஜக கூட கூட்டணி வேண்டாம். ஏன் வேண்டாம், எதுக்கு வேண்டாம் அப்படின்னா, விஜய் அவர்கள் மாற்று அரசியல் தானே கொண்டு வரேன்னு சொன்னாரு. இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அதிமுக ரெண்டு பேரும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டாங்க. விஜய் அவர்களுக்கு கொடுத்தா அவரு ஒரு மாதிரியான ஒரு புது இளமையானவர்,
இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு, பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பாரு, பெண்கள் முன்னேற்றத்துக்காக அவர் என்ன பண்ணுவாரு, நல்லா உழைப்பாரு அப்படின்ற ஒரு ஆசையினாலதான் பெரும்பாலான என்ன பண்ணாங்க, தாவேக்காவை ஆதரிச்சுட்டு வந்தாங்க. இது நிஜம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்போ திரும்பவும் ஒரு பாஜகவுக்கு அடிமையா போனா எப்படி சார் அப்படின்ற ஒரு கேள்வியிலதான் எல்லாரும் பெரும்பாலானோர் இந்த பாஜக கூட்டணியை நிராகரிச்சதா ஒரு தகவல் இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் பாஜக கூட கூட்டணி வச்சே ஆகணும் கட்டாயம். ஏன் அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணை வழக்கு இருக்குல்ல, இதுல பயங்கரமா விஜய் அவர்கள் லாக் ஆயிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அதனாலதான் நாளைக்குதான் விஜய்க்கு வந்து விசாரணைக்கு சம்மன் அனுப்புறாங்க. நாளைக்குதான் இவர் போகணும். ஆனா உடனடியா இன்னைக்கே என்ன பண்றாரு, கிளம்பி போறாரு. ஏன் கிளம்பி போறாரு, எதுக்கு கிளம்பி போறார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மத்தியில எழும்பதா செய்தி. இப்படியா இருக்கும் பொழுது கூட்டணியை பத்தி விவாதிக்கிறதுக்காக RSS தலைவர்களையும் பாஜக தலைவர்களையும் விஜய் அவர்கள் சந்தித்து பேச உள்ளார். ஒருவேளை இன்று இரவு நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவு எட்டப்பட்டு விட்டால் நாளைக்கு விசாரணை சுமூகமாக போகும், இல்லாட்டி நாளைக்கு விசாரணை கொஞ்சம் கடுமையா போகும் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஆக மொத்த கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கொள்ளைப்புறமா போயிட்டு என்ன பண்றாரு, கூட்டணி வைக்கிறாரு. கொள்கையாவது அதுவாகுது, நம்மளுக்கு என்ன பண்ணணும், தேர்தலில் நம்ம நின்று ஜெயிச்சு அடுத்த கட்ட லெவலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு நட்பாசையில தான் விஜய் அவர்கள் சாதாரண ஒரு அரசியல்வாதி மாதிரி என்ன பண்ணிட்டாரு, ஆயிட்டாரு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் தனித்து நின்றால் இங்க தேர்தல்ல நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு விஜய் அவர்கள் முன் வந்துட்டாரு. அதனாலதான் விஜய் அவர்களை தனித்து நின்று களம் காணக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சியில ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், அருண்ராஜ் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, நிர்பந்திக்கிறாங்க. இவங்களுடைய பின்புலம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. RSS பின்புலத்துல இருந்து வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. சோ இவங்களுடைய அஜெண்டா என்னவா இருக்குன்னா பாஜக கூட கூட்டணியில போயிட்டு இவங்களை கொண்டு போய் சேர்த்துடணும். விஜய் பாஜக கூட்டணியில கொண்டு போய் சேர்த்துட்டா தான் ஒரு MP ஆகவோ MLA ஆகவோ கம்பல்சரி வந்துருவோம். இதன் மூலியமா நிறைய விஷயங்களை பாஜக என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்துறாங்களோ அது எல்லாத்தையும் இங்க செயல்படுறாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதவ் அர்ஜுனா சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு வாலியன்டா போயிட்டு என்ன பண்ணாரு, விஜயோட அறிவுறுத்தல் கூட இல்லாம இவராவே போயிட்டு என்ன பண்ணாரு, வழக்கு தாக்கல் பண்ணிட்டாரு. SIT அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல, இந்த SIT வேணும், கரூர் விவகாரத்துல SIT வேணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் என்ன பண்றாங்க, அவங்கதான் குழு அமைக்கிறாங்க. இதுல தமிழ்நாடு அரசோட தலையீடு இருக்கவே இருந்திருக்காது. ஏன்னா உயர் நீதிமன்றத்தோட நேரடி பார்வையில ஒரு குழு அமைக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாடு எங்களுக்கு, ஆனா இங்க திமுக அரசு எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கும் அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை கிளப்பி விட்டாரு ஆதவ் அர்ஜுனா. உண்மையிலேயே அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பாங்க, இன்னைக்கு தாவேக்காவுக்கு எது நடந்தாலும் திமுக தான் காரணம் சொல்றாங்களா, நாளைக்கு SIT விசாரணை நடந்திருந்து விஜய்க்கு அது பாதகமா போயிருந்தா ஈஸியா திமுகவை டேமேஜ் பண்ணி மக்கள் மத்தியில ஒரு நல்ல மதிப்பு இருக்கிற திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு, விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு ஐடியா இருந்தது. ஆனா ஆதவ் அர்ஜுனா அவசரப்பட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனதுனால உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லிருச்சு இவங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு. வழியே போயிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, பாஜக கிட்ட மாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தாவேக்கால பெரும்பாலானோர் ஆதவ் அர்ஜுனாவை விமர்சிச்சுட்டு வராங்க. குறிப்பா ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்னன்னா அரசியல்ல ஒரு நிலையான இடம் கிடையாது. திமுக கிட்ட ஒரு வேலை செஞ்சிருந்தாரு, பேக் எண்ட்ல வேலை செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் திமுக MP சீட்டு கேட்டாரு, அவங்க அடிச்சு துரத்துனாங்க. அதுக்கப்புறம் VCKல வந்தாரு, VCKல சில குளறுபடிகள் ஏற்பனாரு, அங்கேயும் அடிச்சு துரத்துனாங்க. இப்ப இவருக்கு என்ன போக்கிடம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதனாலதான் விஜய பிடிச்சிட்டாரு. இப்ப விஜய்னால தமிழக வெற்றி கழகத்துல இவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறிட்டு வராரோ, எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு வராரோ அப்படின்ற ஒரு அச்சம் புசியானந்த முதல் கொண்டு மற்ற எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் உண்டு, விஜய்க்கும் உண்டு. அப்படி இருக்கும்போதுதான் ஆதவ் அர்ஜுனா பாஜக கூட உறவு முறையிலே இருக்கிறாரு. சோ இதன் மூலியமா பாஜக NDA கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு போய் சேர்க்கிறதுல இவரும் ஒரு பங்காற்றுகிறார். இதை தவிர்த்துட்டு ஷாவின் மூலமாகவும் பாஜக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. அது ஏன்னா இவங்க நேத்து போனாங்க, பாம்பே வழியா போயிட்டு டெல்லிக்கு போறாங்க, இவரு இன்னைக்கு போறாரு. சோ இவங்க டைரக்டா போயிருக்கலாம், ஏன்னா திருமணத்துக்கே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கலாம். ஏன் இப்ப தனித்தனியா போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா திரிஷா மூலமா RSS தலைவர்கள் பாஜக தலைவர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் பாத்துரலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் அரசியல் பொதுவெளியில இருக்கதா செய்யுது. சோ இப்ப விஜய் வந்து சரியா வந்து நான் பண்ணிட்டார், லாக் ஆயிட்டார். அப்போ விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசினார்ல, பாஜகவுக்கு எதிரா திமுக அரசுக்கு எதிரா எல்லாத்தையும் பேசினார்ல, அது எல்லாமே சுத்த வடிகட்டின பொய் அப்படின்றது ரொம்ப நிதர்சனமா உண்மையாயிருச்சு. இது மாத்திரம் இல்லாம தஞ்சாவூர்ல சொன்னார்ல, தேர்தல் அறிக்கை விடுத்தார்ல, அப்ப சொன்னார் பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எப்போ எப்படி நாங்க ஒன்றிய அரசு கிட்ட நாங்க போராடி
எப்படி எங்க உரிமைகளை காப்பாத்தணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். திமுக மாதிரி நாங்க கள்ள உறவுல இல்ல அப்படின்னு சொன்ன விஜய் இன்னைக்கு கள்ள உறவு இல்ல, டைரக்டான ஒரு பாஜக கூட ஒரு உறவுல இருக்கிறாரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இருந்தது. ஆல்மோஸ்ட் தாவேகா கூட்டணி வந்து இங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வருது அப்படின்றதுல எந்தவித மாற்றம் இல்ல. இது அவரு இவரை நம்பி ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, அரசியல்ல திமுக அதிமுகவுக்கு மாற்ற இவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு இவரை நம்பி வந்தாங்கல்ல. இன்னைக்கு நம்பி வந்த இளைஞர்கள் எல்லாமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே திருஷா விவகாரத்துல ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப பாஜக கூட கூட்டணியா அப்படின்னா இப்ப திரும்பவும் என்ன பண்ணுதுன்னா நிறைய இளைஞர்களை சோர்வடைய வச்சிருக்கிறாரு, புலம்ப வச்சிருக்கிறாரு. இப்போ இவரு நம்பி இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, தாவேக்கால இருக்கிறாங்க. எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்பாங்க இப்ப விஜய் யாரு அப்படின்ற சுயரூபம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுச்சு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா பாஜக கூட ஒட்டும் இல்ல, உறவு இல்ல, அவங்கதான் கள்ள கூட்டணி, இவங்கதான் கள்ள கூட்டணி, நாங்க இல்ல, அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசியிருந்தாரு. இப்ப டைரக்டா போய் வச்சுட்டியானே ஏனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, விஜய் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இவருக்கும் அந்த பதவி மோகம் ஆசை அதெல்லாம் இருக்கதானே செய்யும். கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்னா யாருப்பா நம்மள மதிப்பா? 4 பேரு கூட கூட்டு சேர்ந்து சட்டமன்றத்துல போயிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தா நமக்கு தானே பெருமையா இருக்கும் அப்படின்னு இதுக்கும் சொல்லுவாங்க. பாஜக கூட தாவேகா கூட்டணி வைக்கிறதுக்கு யார் தெரியுமா காரணம்? திமுக தான் காரணம் அப்படின்னு விஜய் சொன்னாலும் சொல்லுவாங்க, இந்த கட்சிக்காரர் சொல்லுவாங்க. விஜய்க்கே தெரியாம திமுக சதி செஞ்சிருச்சு, பாஜக ஏவி விட்டு கூட்டணிக்குள்ள இழுத்துட்டாங்க, இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில தற்கொலை கூட்டம் இருக்குது. ஏன்னா தாவேகாவுக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கு எது நடந்தாலும் திமுக தானே காரணம், இப்ப இவரு கூட்டணி போறாருல அதுக்கு திமுக தானே காரணம்னு கலப்பி விடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேற வழியே இல்ல. இது இப்படிதான் சொல்லி சமாளிச்சு என்ன பண்ணணும், கூட்டணி வச்சாகணும். இப்ப விஜயோடைய முகத்திரை கிழிந்து போயிடுச்சு. நீங்க ஏன் இது வரைக்கும் பாஜகவை விமர்சிக்கலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்காக தான் விமர்சிக்கல. ஏன்னா இவரு பாஜகவை விமர்சிச்சா டப்பா டான்ஸ் ஆயிடும். இப்போ பாஜக விமர்சிக்காமதுக்கு காரணம் என்ன? இப்போ வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சு. பாஜக விமர்சிக்காம இருந்ததுக்கு இதா காரணம், ஒன்றிய அரசு விமர்சிக்காம இருந்ததுக்கு இதா காரணம், மோடி அமித்ஷா பேரை சொல்லாததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இதன் மூலியமா தாவேகா தலைவர் விஜயோடைய முகத்திரை வெளியே வந்து டார் டர கிழிது. இதுதான் இந்த பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான ரீசன் தான். இவரு பின்னாடி இருந்து இயக்கிறது ஆதவர்ஜனாவும் திரிஷாவும் தான் அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாயிருச்சு. பாஜக கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.